எல்லாருக்கும் வணக்கம். மரணப்படுக்கையில தந்தை, அவருக்கு 3 மகன்கள். தன்னுடைய சொத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு அவருக்குள்ள குழப்பம். கடைசியில ஒரு முடிவுக்கு வராரு. 3 மகன்களை அழைத்து குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவங்க கிட்ட சொல்றாரு, உங்க 3 பேருக்கும் ஒரே அளவுல 3 அறைகள் கொடுத்துருக்கேன். நீங்க நான் கொடுத்த தொகையில பொருட்களை வாங்கிட்டு வந்து யாரு இந்த அறையை நிரப்புறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்றாரு. முதல் மகன் போறாரு, நிறைய 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 பெரிய 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 பொருட்களாக வாங்கி கொண்டாந்து அறை முழுவதும் நிரப்புறாரு. 2வது மகன் போறாரு, நிறைய பஞ்சு வாங்குறாரு. அப்போதான் அது நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவர் அறை முழுவதும் பஞ்சுகளால் நிரப்புறாரு. 3வது மகன் போறாரு, போகிற வழியில் ஒரு வயதானவர் பார்க்குறாரு. அவர் பசியில் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அடுத்து போகிறாரு, ஒரு பார்வையற்றவரை பார்க்குறாரு. அவரை கூப்பிட்டு அவருக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் செய்கிறாரு. கொஞ்சம் தூரம் கழிச்சு போகிறாரு, ஒரு குழந்தை பசியில் அழுதுட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த தாயை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்படியே ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே போகும்போது மாலை ஆயிடுது. அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது தன்னுடைய தந்தை சொன்னது. கையில் பார்க்குறாரு, ரொம்ப குறைந்த தொகை தான் இருக்குது. உடனே ஒரு கடைக்கு போகிறாரு, ஒரு மெழுகுவர்த்தி வாங்குறாரு, ஒரு தீப்பெட்டி வாங்குறாரு. வீட்டுக்கு போகிறாரு, அந்த அறையை திறக்கிறாரு. அறையினுடைய நடுவில் அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறாரு. அறை முழுவதும் ஒளியால் நிரம்பிடுது. தந்தை 3 பேருடைய அறையையும் பார்க்குறாரு. இந்த சிறிய மெழுகுவர்த்தி அந்த அறை முழுவதும் எந்த இடுக்கு இல்லாமல் எல்லா பக்கமும் ஒளியினால நிரப்பி இருக்குது. வேற 2 பேருடைய அறையில் கூட பஞ்சுக்கு நடுவில் நிறையா இடைவெளி இருக்குது. அவர் முதல் அறையில் நிறையா போட்ட பொருளுக்கு நடுவே இடைவெளி இருக்குது. ஆனால் இந்த ஒளி ஒரு இடம் இல்லாமல் எல்லாவற்றையும் நிரப்பி இருக்கிறது. அவருடைய அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, மிச்ச காசெல்லாம் நீ என்னப்பா பண்ணினேன்னா அவர் நடந்த காரியங்களை சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை சரியான முறையில் செலவு செய்யக்கூடிய மகன் இவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய சொத்து முழுவதும் அந்த மகன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஆமாங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அந்த பணத்தை நம்ம எந்த வகையில் செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இல்லாதவர்களுக்கு செய்யும் போதெல்லாம் கடவுளுக்கே செய்கிறோம். நன்றி.